ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து தாஹி பூரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து சோடாப்பூ, சமையல் சோடாப்பூ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து கைவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வைப்போம். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மைதா மாவில் வந்து தயிர் பூரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சென்னா மசாலா. ஸோ இப்போ தான் பூரி வந்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்னா மசால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எவ்வளோ பேத்துக்கு இந்த சென்னா மசாலா வித் பூரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.